இங்க அந்த ஸ்பாட்டுக்கு போன மினிஸ்டரா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம். இன்னொன்னு அதுல அங்க ஒருத்தவங்க ஒரு பெண் வந்து கேட்கும்போது கேட்டிருந்தாங்க, இது முதல் சம்பவம் கிடையாது அந்த பகுதியில் நடக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 5 சம்பவம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் சொல்லும் போது அங்க எம்எல்ஏ அவர்கள் சொல்லும் போது பிரஸ் அட்ரஸ் பண்ணும்போது அவர் சொன்ன விஷயம், இல்ல இங்க இந்த மாதிரி வந்து மதில் சுவர் கட்டுறதுக்கான வேலைகள் பார்க்க சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரியும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்துல வந்துட்டு அது வந்து 27th லான்ச் பண்ணப்படும், அதுக்கப்புறம் அது எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் வச்சு இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் தடுக்கப்படும், கூடவே சார்ஜ் ஷீட் ஆனது விரைந்து பதியப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னொன்னு என்னன்னா இவங்க பெயில்ல வர முடியாத அளவுக்கு செக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். கூடவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அவர் இப்போ ஒரு அறிக்கை விட்டிருக்காரு, அதுலயும் பார்த்தோம்னா இதான் சொல்லியிருந்தார், அதாவது சார்ஜ் ஷீட் ஆனது வந்து விரைந்து பதியப்படும் அப்படின்னும் அவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும், உச்சபட்ச தண்டனை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இங்க சொன்ன மாதிரி இதுதான், முன்னெல்லாம் தெரியாதவங்களால ஒரு சம்பவம் ஒரு பெண்ணுக்கு நிகழ்ந்தது போய் இப்ப பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு பக்கத்து வீட்டுல இருக்கவங்க, தெரிஞ்சவங்க, வீட்டுக்குள்ள இருக்கவங்களாலே நிகழ்த்தப்பட்டு இருக்கு இல்லையா? இப்ப இதே நீங்க எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அடல்ட்டா இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு நடக்கிறது என்னன்னு புரியும். பட் இந்த சிறுமிக்கு என்னன்னு முதல் நடக்கிறது என்னன்னே அவங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியாது. புரிஞ்சாதானே அடுத்தது விவரிக்க. ஒண்ணு இவங்க ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தாங்க அப்படின்னா எனக்கு அந்த விக்டிமோட ஸ்டேட்மெண்ட் பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். எனக்கு அவங்க உயிரோடையும் இல்லை. ஸோ எவ்வளவு நரக வேதனையை அனுபவித்து அவங்களுக்கு எப்போ உயிர் போயிருக்கும், என்ன மாதிரி போயிருக்கும், என்ன மாதிரியான கொடுமைகளை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல.